நான் ஃப்ரான்ஸ் போயிருக்கும்போது கூட அந்த பயிற்சி முகாம் முடிந்து பேசுகின்ற போது நான் பேசிட்டே இருக்கும்போது அந்த நிருபர்கள் கேட்டாங்க, "வா யூ ஏ மேன் யுவர் ஃபைட்டர் ஆர் ஆரைட்டர்" அப்படின்னா. அஃப்கோர்ஸ் ஐம் நாட் ஒன்லி எ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, ஐம் ஆஸ் வெல் அஸ் எம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா. வாட் இஸ் தட் பார்ட்டி அப்படின்னா, ராடிக்கல் பார்ட்டியோட காப்பி தான் திராவிட இயக்கம். டிஎம் நாயர் அவர் அங்கே போகும்போது பிரபுக்கள் அல்லாதவர்வாக பிரபுக்கள் அப்படின்றது அங்கே சொல்லாடல். அவங்க இப்போ இங்கே நீதி கட்சின்னு இப்போ பத்திரிகை வந்தாங்களே, அதுதான் லீ ஜஸ்டிஸ் அங்கேருந்து எடுத்து வந்தது தான். ஆக அந்த ரேட்டிக்கல் பார்ட்டியோட இது தாண்டா நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். ஓ இஸ் தட் ரைட் அப்படின்னு அந்த வரலாறுலாம் சொல்லும்போது, ஊசி ஒரு லீடர்னா அப்போது சொன்னேன். அப்போ கூட இஸ் தட் எனி ஃபோட்டோஸ் வித்துன்னு என் பாக்கெட்லேருந்து உடனே தலைவர் படத்தை எடுத்து காட்டினேன். இப்போ தென்னாப்பிரிக்கா போயிருந்தேன். மேன்லின் முனுசாமின்னு சொல்லி இந்திய வம்சாவளியினர், ஒரு சிறந்த சமூக செயல்பாட்டு பெண்மணி. அப்போ அந்த அம்மாவை சந்திக்கணும்னு ஒரு நம்ம தோழர்கள் சொன்னாங்க. நம்ம நண்பர் லண்டனில் இருக்கிறார் அப்துல் சயீத் பாசித்னு, அவர் ஒரு பெரிய சோஷியல் ஆக்டிவிட்டி, இன்டர்நேஷ்னல் ஹியூமனிட்டிக் டிரைவ்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். அவர் அந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் சந்திச்சே ஆகணும். நாங்கள் ஜோகன்ஸ்பர்க்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கடந்து அவங்கள போய் பார்க்க போனோம். அந்த அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இங்கே வந்ததுக்கு அப்புறம் கூட பாலஸ்தீனுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா மக்கள் போராடி இருந்தாங்க. நான் பயிற்சி முடிச்சுட்டு வரும்போது பார்க்கறத அவங்க கூட போய் நாங்களும் அந்த போராட்டத்தில் நின்று கொடி பிடிச்சிட்டு எங்கள் ஆதரவு வந்த தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஃபைட்டர்ஸ் எந்த போராளிகள் சமூக செயல்பாட்டை எங்கே போனாலும் அதில் தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் நாங்களும் ஹியூமன் ரைட்ஸுக்காக போராடுகின்றவர்கள். எங்கள் தமிழ்நாட்டில் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் படுகொலை, காவல் நிலைய சித்திரவதை, இதுக்கு மட்டும் போராடல. நாங்கள் அமெரிக்காவுடைய அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டுடைய படுகொலை, அந்த காவல்துறை அந்த காலில் நெசிக்கு சாவடிச்சு, இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு பொலிட்டிக்கல் கட்சி இது போல் ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடுகின்ற ஒரே இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னும் போது, அப்போ அந்த எங்கள் தலைவர் படத்தை எடுத்து நான் காட்டுவேன். அது புத்தகத்தில் பதிவாயிருக்குது. அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இட்ஸ் ஜஸ்ட் லுக் லைக் எ ஃபெமிலியர் ஃபேஸ் டு மீ. ஐ வாண்டட் டு மீட் ஹிம் வென் ஐ கம் டு இந்தியா அப்படின்னாங்க.